ரவுண்டு கட்டின பாண்டியன், வேடிக்கை பார்த்த முத்துவேல், அடி வாங்கின குமரவேலு, இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் குமரவேலு எல்லாரையுமே தொந்தரவு பண்ணுறாரு அப்படிங்கிற கோபத்தில் கதிரன் செந்தில் குமரவேலுவை தேடி போய் அடிக்க போகிறாங்க. அப்படி போகும்போது வழியிலேயே குமரவேலு செந்திலன் கதிர் கண்ணில் சிக்கிடுறாரு. உடனே மொத்த கோபத்தையுமே காட்டுற விதமாக செந்தில் குமரவேலுவை அடிச்சிட்ட நிலையில் கதிரும் சேர்ந்து குமரவேலுவை பயங்கரமாக வெளுத்துட்டாரு. அதுக்கப்புறமா மீனா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்தியில் சொல்கிறத பாண்டியனோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து பார்க்குறாங்க. அத்தோட மீனா புத்திசாலித்தனமாக செஞ்ச விஷயத்தையும் எல்லாருமே பாராட்டிடுறாங்க. உடனே பாண்டியனோட கடைக்கு வரவங்களும் மீனாவை பற்றி தான் பெருமையாக பேசுகிறாங்க. நான் வழியில் வரும்போது எல்லாருக்கிட்டேயுமே என்கிட்ட உங்கள் மருமக கெட்டிக்காரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் முத்துவேலன் சக்திவேல் வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்த பாண்டியன் அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வாசல்லையே நின்று வாய்க்கு வந்தபடி எல்லாமே திட்டாரு. ஒட்டுமொத்த கோபத்தையுமே காட்டுற விதமாக பாண்டியன் சக்திவேலை ரவுண்டு கட்டிட்டாரு. இது எல்லாத்தையுமே பார்த்து முத்துவேல் எதுவுமே பேச முடியாமல் வாயை மூடிக்கிட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச குமரவேலுக்கிட்ட மீனாவை மிரட்டினியா அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் கேட்குறாரு. அதுக்கு குமரவேலு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் முத்துவேலுமே அவரோட பங்குக்கு கன்னத்தில் பலார்னு அரைஞ்சிட்றாரு. உடனே சக்திவேல், நீங்கள் தானே அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, அதைத்தானே நானும் என் பையனும் பண்ணோம், இப்போ பிரச்சனைன்னு சொல்லி தெரிஞ்சதோ அப்படியே ஒதுக்கிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. முத்துவேல், நான் சொன்னேன் தான், ஆனால் அதுக்காக குறுக்கு வழியை யூஸ் பண்ணி ஒரு பெண்ணை அவமானப்படுத்துகிற அளவுக்கு நான் செய்ய சொல்லலை, இனிமேல் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் எதையும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு வேலை கூட உருப்படியாக நீ பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி குமரவேலுவை சக்திவேல் திட்டி அடிக்கிறாரு. கடைசியில் இந்த குமரவேலுவோட நிலைமை சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப திரும்புகிற பக்கம் எல்லாமே எல்லாருக்கிட்டையுமே அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு. அத்தோட பாண்டியன் அரசியோட கல்யாணத்தை ஆடம்பரமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஏற்பாடுகளையுமே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி குமரவேலு தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த வகையில் எல்லாத்துக்குமே பழித்திருக்கிற விதமாக வெறி கொண்டு இருக்கிற குமரவேலு அரசியை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி குறுக்கு வழியில் சதி பண்ண போகிறாரு. இதிலிருந்து அரசி அண்ட் பாண்டியனோட குடும்பம் எப்படி தப்பிக்க போகுது அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இனி அடுத்த கட்ட விறுவிறுப்பான கதையாக இருக்க போகுது. ஸோ இனி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.